யங் ஓட்டர்ஸால் ஃப்யூச்சர் சேஞ்ச் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் வாக்காளர்களால் நாளை இந்தியாவே வந்து மாற்ற முடியும். ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் நாளை இந்தியாவே தாங்கி பிடிக்கக்கூடிய தூண்களாக இருக்கிறாங்க. இப்போ இருக்க இளைஞர்கள் வந்து நோட்டா ஒரு சஜஷனாக சூஸ் பண்ணுறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? முதல்ல நோட்டாவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு இளைஞர்களும் வந்து தனக்கு வந்து வாக்களிக்கக்கூடிய உரிமை வந்து எப்படி வந்தது அப்படின்ற வரலாறு முதல்ல வந்து படிக்கணும். எல்லாருக்கும் வந்து ஈஸியாக வந்து இப்போ ஓட்டு போடக்கூடிய உரிமை வந்து கிடைச்சிருக்கிறதுனால அதோடைய மகத்துவம் என்ன அப்படின்றது வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கிடையே வந்து தெரியாமல் போயிடுது. ஓட்டு போடுறதுக்கே வந்து பெண்களுக்கு வந்து அந்த காலத்தில் வந்து உரிமை மறுக்கப்பட்டுச்சு. எவ்வளவோ போராடி தான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து வாக்களிக்கக்கூடிய உரிமையை வந்து நம்ம இன்னைக்கு வந்து பெற்றிருக்கக்கூடிய அந்த வாக்களிக்கக்கூடிய ஒரு உரிமையை நம் சரியான நபர்களுக்கு வந்து தேர்ந்தெடுத்து ஒரு சரியான அரசியல் தலைவரை வந்து நம் நாட்டையும் காப்பாற்றுவதற்காக நம் மக்களை காப்பாற்றுவதற்காக வந்து தேர்ந்தெடுக்கணும். ஆனால் அவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள் அப்படின்னாக்கா நன் ஆஃப் தி அபோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோட்டை வந்து தேர்ந்தெடுத்து தங்களுடைய அந்த ஒரு வாக்கினை வந்து வீணடிச்சிடுறாங்க. ஒரு ஓட்டுனால வந்து தோல்வி அடையக்கூடிய தலைவர்களையும் பார்க்குறோம், ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் வந்து ஜெயிக்கக்கூடிய தலைவர்களையும் வந்து பார்க்குறோம். என்னதான் வந்து நமக்கு வந்து எந்த ஒரு வேட்பாளர்களையும் தேர்ந்தெடுக்க வேண்டாம் அப்படின்ற உரிமை நமக்கு வந்து எலெக்ஷன் கமிஷனால் கொடுக்கப்பட்டிருந்தாலும் நம்மளுடைய ஓட்டை வந்து வீணடிக்காமல் ஏதேனும் ஒரு வேட்பாளர்களுக்கு வந்து தேர்ந்தெடுத்து நல்ல ஒரு வாக்கு வித்தியாசத்தில் திறமையான தலைவர்களை வந்து கொண்டு வரணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. தேங்க்யூ. நன்றி.